ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தந்தை பெரியார் அவர்கள் அவர் வாழ்ந்த காலங்களில் ஒரு சமூக நீதி, சமநீதி, ஒரு பகுத்தறிவு என்ற அடிப்படையிலே பகுத்து உணர்ந்து ஒரு மனிதன் ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட வேண்டும் என்ற வகையிலே கருத்து சொன்னதால் தான் இன்றைக்கும் உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஒரு தந்தை, தமிழ்நாட்டிற்கு ஒரு தந்தை. இது தெரியாத சில ஜென்மங்கள் இன்றைக்கும் தந்தை பெரியாரை விமர்சனம் பண்ணுறதுன்னு சொன்னால் அவர்களெல்லாம் அரசியலில் இன்றைக்கு காணாமல் போகின்ற ஒரு நிலைமைதான் வரும். எனவே தந்தை பெரியாருடைய புகழை எந்த காலத்திலும் எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைக்கு பெரியார் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் அரசியல் கேள்விகளை தவிர்த்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரங்களை வழங்கலாம். ஹாசினி வணக்கம். சென்னை அண்ணா மேம்பாலம் அருகில் தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தந்தை பெரியாரை பற்றியும் தந்தை பெரியாரினுடைய பெருமைகளை பற்றியும் அவர் நாட்டிற்காக செய்த அந்த உழைப்பை பற்றியும் வெகுவாக பாராட்டி பேசினார். அதே நேரத்தில் அரசியல் குறித்த எந்த கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்காமல் நாளை உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்றார். தற்போதைய அரசியல் சூழல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS டெல்லி சென்றிருக்கிறார். அவருடைய பயணம் எதற்கானது? அமித்ஷாவை சந்தித்த போது என்னென்ன விஷயங்களை பேசினார்கள்? தமிழ்நாடு தொடர்பான கோரிக்கைகள் ஏதேனும் கொடுத்தார்களா? உள்ளிட்ட பல கேள்விகளை கேட்பதற்காக செய்தியாளர்கள் ஆர்வத்தோடு காத்திருந்தார்கள். ஆனால் எப்போதும் நீண்ட நேரம் அனைத்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் மறக்காமல் பதிலளிக்கக்கூடிய ஜெயக்குமார் இந்த முறை இன்றைய தினம் எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் தந்தை பெரியாரை பற்றி மட்டும் பேசிவிட்டு அவர் செய்தியாளர்களுடைய கேள்விகளை புறக்கணித்து சென்றது ஏன் என்ற ஆச்சரியத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தியது. கேள்விகளோடு காத்திருந்த செய்தியாளர்களுக்கும் அது ஏமாற்றமாகத்தான் முடிந்தது. நாம் தொடர்ச்சியாகவே பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிகமாக செய்தியாளர் சந்திப்புகளை நடத்துவதில்லை. முன்பெல்லாம் கிட்டத்தட்ட வாரத்தில் 5 நாட்கள் கட்டாயம் ஏதேனும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அதன் பின்பு செய்தியாளர்களை சந்திப்பார். செய்தியாளர்கள் எந்த விதமான கேள்விகளை கேட்டாலும் அதற்கு சிரித்தபடியோ அல்லது மகிழ்ச்சியாகவோ பதில் சொல்வார். யாரிடமும் எந்த விதமான முகசுழிப்பையும் காட்டாமல் பதில் சொல்லக்கூடியவர் ஜெயக்குமார். அப்படிப்பட்டவர் சமீப நாட்களாக செய்தியாளர்களை சந்திப்பதையே தவிர்த்து வருகிறார். அப்போது இப்போது என்று ஏதாவது வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் செய்தியாளர்களை சந்தித்தாலும் கூட இது போன்று நீண்ட நேரம் பேசுவதோ அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் செல்வதோ தற்போதைய வழக்கமாக வைத்திருக்கின்றார். ஏன் இப்படி திடீரென்று செய்தியாளர்களை புறக்கணிக்கிறார் அல்லது செய்தியாளர்களின் கேள்விகளை எதிர்கொள்ள மறுக்கிறார் என்பது தெரியவில்லை. இன்றைய தினம் செய்தியாளர்கள் நீண்ட எதிர்பார்ப்புகளோடு காத்திருந்தார்கள். குறிப்பாக வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் அதிமுக நிர்வாகிகளும் கூட இன்றைக்கு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். காரணம், திமுக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றது. அரசியல் ரீதியாக பேச வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அது குறித்தெல்லாம் அதிமுகவிலிருந்து எப்போதும் விளக்கமாக விரிவாக பேசக்கூடிய நபராக ஜெயக்குமார் அவர்கள் தான் இருந்து வந்தார். பல செய்தி தொடர்பாளர்கள் இருந்தாலும் கூட ஜெயக்குமார் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனசாட்சி என்ற அடிப்படையில் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே ஜெயக்குமார் பேசுவார் என்ற ஒரு பேச்சு வெளியிலே உண்டு. ஆனால் அவர் சமீப நாட்களாக புறக்கணித்து செல்வது ஏன், இன்றைய செய்தியாளர் சந்திப்பை புறக்கணித்தது ஏன் என்ற ஒரு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.